உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 பெஸ்ட் போர்ட்டபிள் ஜெனரேட்டர் மாடல் பத்தி பார்க்க போறோம். இவ்வளவு நாளா நம்ம நிறைய விதமான ப்ராடக்ட் வந்து பார்த்திருக்கோம். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் போர்ட்டபிள் ஜெனரேட்டரை பத்தி போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம போர்ட்டபிள் ஜெனரேட்டர் மாடல் பத்தி பார்க்க போறோம். போர்ட்டபிள் ஜெனரேட்டர் மாடல் என்ன மாதிரியான கான்செப்ட்ல ஒர்க் ஆகுது, ஃபர்ஸ்ட் இதோட பிரைஸ் தெரிஞ்சுக்கங்க. மினிமமாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 இருந்து 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டபிள் ஜெனரேட்டரோட பிரைஸ் வந்து போகும். ஜெனரேட்டர் வந்து என்ன கான்செப்ட்ல ஒர்க் ஆகும் உங்களுக்கே தெரியும். நார்மலா வந்து ஃபியூல்ல மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஜெனரேட்டர் மாடல் வந்து ரன் ஆகும். ஒரு சில ஜெனரேட்டர் வந்து உங்களுக்கு சோலார் மாடல்ல ரன் ஆகும். சோ இப்படி பார்க்கும் பொழுது வந்து உங்களுக்கு ஹியூஜான ஆப்ஷன்ல வந்து கிடைக்குது. இன்வெர்ட்டர் ஜெனரேட்டர் ஆப்ஷன்ல கூட கிடைக்குது. நிறைய கடைகள்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பவர் கட் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஜெனரேட்டர் மாடல் வந்து ஆன் பண்ணிடுவாங்க. சோ இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து நம்மளுடைய பவர் கன்சப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா குறைக்கிறதுக்காகவும், அதே மாதிரி பவர் கட்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்துல நம்ம ஜெனரேட்டர் மாடலை யூஸ் பண்ணலாம். இதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவை அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எவ்வளவு ஃபியூல் வந்து தேவைப்படும், அதாவது வந்து பெட்ரோல்ல ரன் ஆக போதா, டீசல்ல ரன் ஆக போதா, இல்ல ஆயில்ல ரன் ஆக போதா, இந்த மாதிரி வந்து பல வெரைட்டிகள்ல மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்ட்டபிள் இன்வெர்ட்டர் ஜெனரேட்டர் மாடல் வந்து கிடைக்குது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிலோ வாட்ல வந்து உங்களுக்கு பவர் பேக்கப் வேணும், சோ என்னென்ன மாதிரியான டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறீங்க, அதே மாதிரி இதோட வாரண்டி எவ்வளவு வருடங்கள் தராங்க, இதோட இன்ஜின் கெபாசிட்டி என்ன, எவ்வளவு ஸ்ட்ரோக்ல ரன் ஆகுது, சோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரேட்டர் மாடல் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சோ இதெல்லாம் தான் வந்து ரொம்பவே பேசிக்கான ஒரு சில திங்ஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒரு போர்ட்டபிள் ஜெனரேட்டர் வந்து எவ்வளவு வெயிட் கெபாசிட்டில வருது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மினிமம் வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜினா இல்ல வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல ரன் ஆக போதா அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதோட எமிஷன் நார்ம்ஸ் என்ன, சோ ஏனா பொல்யூஷன் சர்டிபிகேட் கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரேட்டர் வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்க வேண்டியது இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ஜெனரேட்டர் வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ இந்த போர்ட்டபிள் ஜெனரேட்டர் மாடல் வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கடைகள், வீடுகள், அதே மாதிரி ஆபீஸ், ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டிஸ், இந்த மாதிரியான எல்லா இடங்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டபிள் ஜெனரேட்டர் மாடல் யூஸ் பண்ணலாம். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கழனி, இந்த வயல்வெளி எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அங்க இருக்க வந்து மோட்டார் ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஒரு சில பெட்ரோலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா கேரோசினோ இல்ல ஏதோ ஒரு கேஷஸ் வந்து நம்ம அதுல செலுத்தும் பொழுது அதுக்கப்புறம் ஒரு லிவர் வந்து கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் அந்த மாதிரியான பம்ப் செட் இந்த மாதிரியான இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிவரை வந்து ரொம்ப ரொட்டேட் பண்ணணும். பட் இந்த மாதிரி போர்ட்டபிள் ஜெனரேட்டர் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா லிவரை வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்படி இழுத்தோம் அப்படின்னா உடனே அந்த ஒரு பர்టిక్యులர் ஆக்ஷன் மூலமா இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஒன்ஸ் இன்ஜின் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா பவர் ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். பவர் ஜெனரேட் ஆச்சு அப்படின்னா அந்த பவர் வந்து நம்மளால கன்சியூம் பண்ணிக்க முடியும். பட் இதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய சாப்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஃபியூல் வந்து கொடுக்கணும். சோ இதுதாங்க இந்த போர்ட்டபிள் ஜெனரேட்டர் மாடல். இந்த ஒரு போர்ட்டபிள் ஜெனரேட்டர் மாடல்ல டாப் 5 பெஸ்ட் அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல யாரெல்லாம் செல் பண்றாங்க, எவ்வளவு பிரைஸ்ல கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீடைல் எல்லாத்தையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். 5th பிளேஸ்ல Sarrvad சோலார் ஜெனரேட்டர் பத்தி பார்க்க போறோம். லேப்டாப், ட்ரோன்ஸ், டிஸ்ப்ளே மானிட்டர், மினி ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 60,000 mAh 222 WH போர்ட்டபிள் ஜெனரேட்டர் மாடலா வருது. 2 USB-A ஆப்ஷன் அண்ட் 1 USB-A ஆப்ஷன் அண்ட் 1 Type-C ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 2.4 kg 4 DC போர்ட் அண்ட் 4 USB போர்ட் ஆப்ஷனோட வருது. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 18,000 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 5.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 5 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல Oshila பெட்ரோல் ஜெனரேட்டர் பத்தி பார்க்க போறோம். 800 வாட் சிங்கிள் ஃபேஸ் ஜென்செட் மாடலா வருது. 3 hours வரைக்கும் உங்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோல்ல ஒர்க் பண்ணும். பேக்கப் நல்லாவே கிடைக்கும். 4 லிட்டர் ஃபியூல் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. லைஃப் டைம் ஸ்பேர் பார்ட் சப்போர்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 17,500 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 6.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 12 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல Honda இன்வெர்ட்டர் ஜெனரேட்டர் மாடல் பத்தி பார்க்க போறோம். ஏசி அண்ட் மெனி அப்ளிகேஷன் அவுட்புட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அல்ட்ரா சைலண்ட் அண்ட் போர்ட்டபிள் காம்பாக்டா கொடுத்திருக்காங்க. இன்வெர்ட்டர் ஜெனரேட்டர் மாடலா வருது. EU30IS அப்படின்ற ஒரு நேம்ல கொடுத்திருக்காங்க. மெட்டல் அண்ட் HDPE 2800 வாட்ஸ் ஓட உங்களுக்கு வருது. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 1,11,616 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 6 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 2nd பிளேஸ்ல XLNT பெட்ரோல் ஜெனரேட்டர் பத்தி பார்க்க போறோம். 5.5 கிலோவாட் ஜெனரேட்டர் மாடலா வருது. ஏர் கூல்ட் இன்ஜினாவும் கொடுத்திருக்காங்க. காப்பர் சிங்கிள் ஃபேஸ் ஆல்டர்னேட்டரோட வருது. எலக்ட்ரிக் புஷ் பட்டன் அண்ட் ரீகாயில் புல் ஸ்டார்ட் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி 25 லிட்டர் வரைக்கும் வருது. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 56,189 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 10 ஸ்கோர் ரேட்டிங்ஸ்
கொடுத்திருக்காங்க based on 2 verified reviews இருக்கு. First placeல Elemax petrol generator பத்தி பார்க்க போறோம். Electric start oil alert system single cylinder 4-stroke OVH engine-ஓட வருது. Forced air cooling and quit operationம் இல்ல இருக்கு. 3.3 kilowatt and petrol generator மாடலா வருது. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 85,800 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 11 verified reviews இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த 5 ஜெனரேட்டர் மாடலை பத்தியும் இன்னும் அதிகமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமேசானோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க அண்ட் பர்ச்சேஸ் பண்றதா இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.